இப்போ செவ்வாய்க்கு உரிய உத்தியோகங்கள்னு எடுத்துக்கிட்டா, செவ்வாய் ஒரு அதிகாரத்தை கொடுப்பவன். எந்த வேலையில் அவர் இருந்தாலும், ஒரு போலீஸுக்கு போய் வேலை சேர்ந்தாலும் அதில் ஒரு இன்ஸ்பெக்டராக இருப்பார், அல்லது ஒரு டிஐஜியாக இருப்பார், அல்லது ஒரு டிஜிபியாக இருப்பார். அந்த மாதிரி மிலிட்ரியில் இருந்தால் ஒரு கேப்டனாக இருப்பார், ஒரு பெரிய ஒரு அத்தாரிட்டி பர்சனாக இருப்பார். அது மட்டுமல்ல, நிறைய நிலபுலன்களோட ஒரு பண்ணையார் மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவரை கையில் பிடிக்க முடியாது, பெரிய ராஜயோகத்தில் இருப்பார், உயர்ந்த பதவிக்கு வருவார், அதிகாரமிக்க பதவியில் இருப்பார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் அப்படி இடத்துல தான் பிறப்பார், அப்படிப்பட்ட உயர்வை தான் அவர் அடைவார், அந்த மாதிரி தான் அவர் வாழ்வார். ஒரு டாக்டராகவோ அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கிரகங்களின் அடிப்படையில் கிரக பார்வைகள் இந்த சாரங்களை தூக்கி சாப்பிட்றோம். சுப கிரகங்களினுடைய லக்னாதிபதியினுடைய பார்வை அதனுடைய சார பலத்தை விட கூடியது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு கெட்ட கிரகத்தினுடைய சாரத்தில் கூட ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் சுபர் பார்வை பெறும்போது அது நல்லாயிடுது. இப்போ நம்ம குரு சுபராக இருக்கு, அந்த குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம்ல, அப்படி தான் எடுத்துக்கணும். சாரத்தையே நம்ம பார்க்கக்கூடாது, அல்லது அந்த கிரகம் இருப்பையே பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி சில அமைப்புகள் வரும்போது, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில், அதே மாதிரி கட்டிடம் கட்டுதல், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அதே மாதிரி இந்த அஸ்ட்ரோ சயின்ஸ், வான்வெளி ஆராய்ச்சி, அந்த மாதிரி விஷயங்கள், டாக்டரில் பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு நரம்பு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார், இந்த மாதிரிலாம் கூட அமைப்பு இருக்குது. இதில் பெண்கள் இருந்தால் கூட அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களும் இந்த மிலிட்டரி, போலீஸ் துறை, இந்த இராணுவத்துறை, இது மாதிரி இதில் அதிகாரம் மிக்க ஒரு பதவியிலையும் இருப்பாங்க. அதே நேரத்தில் அரசியல்லையும் ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பார். அரசியல்வாதியாக இருந்தால் கூட ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பார். இது இதில் உள்ள முக்கியமான விஷயம்.